Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற கிச்சன் டிப்ஸ் தான். குக்கிங் பண்ணும்போது எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகும். ஆனா அதுக்கு எல்லாமே குட்டி குட்டியான சொல்யூஷன்ஸ் இருக்கும். பட் நமக்கு அது தெரியறது இல்ல. இன்னைக்கு நான் சொல்ல போற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் கழுவி தொடச்சி க்ளீனாக வச்சுருந்தாலுமே கூட ஈக்கள் சின்ன சின்ன பூச்சிகள்னால வீட்டில் தொல்லைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் ஈக்களுக்கும் புதினா துளசி மாதிரியான இலைகளோட வாசம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இலைகளை நம்ம வீடு துடைக்கும் போது அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சிகள் ஈக்கள் தொல்லைகள் இருக்கவே இருக்காது. கூட நம்ம டெட்டால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெட்டாலோட ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி டெட்டால் ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கிறவங்க கூட வினிகர் சேர்த்து புதினா இலைகள் துளசி இலைகளை சேர்த்து நம்ம வீடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈக்கள் சின்ன சின்ன பூச்சிகளோட தொல்லைகள் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட்டு, சமையல் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு ரொம்பவே எரிச்சல் தரக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று. நம்ம எல்லாருமே பருப்பு வேக வைப்போம். அப்படி பருப்பு வேக வைக்கும்போது எவ்வளவுதான் தண்ணியை கம்மியாக வச்சாலும் மஞ்சத்தூள்லாம் சேர்த்து அதை வேக வைக்கும்போது விசில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அடுப்படியே ஃபுல்லாக நாசம் பண்ணுற மாதிரி டைல்ஸ் எல்லாம் தெரிச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். மோஸ்ட்லி எல்லா குக்கருமே இதை தான் பண்ணுது. ஆனால் அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. அப்படி உங்கள் குக்கர்லேருந்து தண்ணி வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த குக்கரில் பருப்போடு சேர்த்து ஒரு சின்ன கிண்ணம், அதாவது சில்வர் கிண்ணத்தை உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி முடிவீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது உங்கள் குக்கர்லேருந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி வெளியே வரவே வராது. நெக்ஸ்ட்டு, தேங்காய். ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறவங்களுக்குமே தேங்காய் யூஸ் பண்ணுறதுல நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே தேங்காய் உடைச்சா நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு மூடியை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மூடியை கண்டிப்பாக இன்னொரு நாள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த முடியில் லைட்டாக உப்பு தடவி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் தேங்காய் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காயை துருவி ஒரு ஏர் டைட் கண்டென்ட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவசரமாக குக் பண்ணும்போது துருவின தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தேங்காயை சில்லு சில்லாக, அதாவது பத்தை போட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் லைட்டாக தண்ணி சேர்த்து அந்த பத்தைகளை உள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4-5 நாள் வரைக்குமே தேங்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு, பூண்டு உரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பூண்டில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகம். நம்ம தினமுமே பூண்டை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அது யார் உரிச்சு கொடுப்பா? அது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. ஆனால் அதை ஈஸியாக பண்ணலாம். எப்படி தெரியுமா? உங்களுக்கு தேவையான பூண்டுகளை எடுத்து அதை வானலியில் லைட்டாக சூடு பண்ணி வறுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பூண்டோட மேல் தோள்கள் கண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வெட்டும்போது கூட கண் எறியறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அதுக்கு நீங்கள் வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கண் எரியவே எரியாது. நெக்ஸ்ட்டு, நிறைய பேருக்கு காய்கறிகளை மொத்தமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை மொத்தமாக வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லாருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்னதான் வாங்கி ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தாலுமே கூட 2-3 நாள் போச்சு அப்படின்னா அந்த காய்கறிகள் எல்லாமே வாடி போயிடும். அப்படி வாடி போன காய்கறிகளை எப்படி ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தலாம் அப்படின்னா அதே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றி அந்த காய்கறிகளை போட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சிங்க அப்படின்னா அப்போ வாங்கிட்டு வந்த காய்கறி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.